அது என்னன்னு தெரில, ஒரு 2 டேஸாகவே சுகர் கிரேவிங்காகவே இருந்துச்சு. ஸோ பேக்கரி போயிட்டு பை 2 கெட் 1 ஆஃபரில் கேக் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கில்ட்டானது மட்டும் தான் மிச்சம். சாப்பிட்டாச்சு, அட்லீஸ்ட் நைட்டு டின்னராச்சும் ஹெல்த்தியாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் பண்ணியிருந்தோம். அது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். யூஸ்வலாக சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி தான் சப்பாத்தி மாவு கூட சால்ட்டு ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக எடுத்து வச்சுக்கணும். அது கூட ஸ்டஃபிங்க்கு நம்ம வந்துட்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கணும். அதே மாதிரி தக்காளி, உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கலாம், இல்லைனா அதை ஒமிட் பண்ணிடுங்க. அது கூடவே பெப்பர் தூள், மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் ஹாஃப் தி லெமன் ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் கொரியண்டர் லீஃப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிங்க. தயிர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு போடணுன்னா போடுங்க, இல்லைனா வேண்டாம். சப்பாத்தி நான் தேய்ச்சாலே அது எப்போவுமே ரவுண்ட் ஷேப்பில் வராது. அதை மேட்ச் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறது இதே டைலாக் தான். சப்பாத்தி என்ன ரவுண்டாகவே உள்ளே போகுது, வயிற்றுக்குள்ளே பிஞ்சு பிஞ்சு தானே போகுது அப்படின்ட்டு சப்பாத்தி நடுவில் ஸ்டஃபிங்ஸ் வச்சு அது கூட கொஞ்சோண்டு சீஸ் போட்டிருக்கோம். இதே நீங்கள் வந்துட்டு கிட்ஸ் டாட்லருக்குலாம் கொடுக்குறீங்கன்னா சீஸ் கொஞ்சோண்டு போட்டு கொடுங்க. இதுவே ஹெல்த்தியராக நான் சாப்பிட்ணுன்னா நீங்கள் அதை வந்து ஒமிட் பண்ணிடுங்க. அதை தவாயில் போட்டு எண்ணெய் வச்சு 2 சைடு பெரட்டி எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. அதை நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு சப்பாத்தியே ஒரு ஆளுக்கு போதும், நல்ல ஃபில்லிங்காக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு திவ்யாவோட ரியாக்ஷனை பாருங்களேன். இதோட ப்ளூப்பர்ஸ் வந்துட்டு நிறையவே இருக்குது. இதை நான் அடுத்ததில் ரிலீஸ் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நாங்கள் குக் பண்ண முடிச்சல என்னென்னலாம் பேசிட்டு இது பண்ணுறோம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள்.